உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவார். அதாவது இந்த அதிகார வர்க்கங்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க வலியவனை கண்டால் வளைந்து கொடுப்பார்கள், எளியவனை கண்டால் எட்டி மிதிப்பார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார். விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே போராளிகள். அவங்க காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசுகின்ற பொழுது இந்த காவல்துறை அதிகாரிகள் எந்த அளவுக்கு அடக்குமுறைகளை மேற்கொள்வார்கள் என்பதனை உணர்ந்து, அதே வேளையில் இந்த பணம் படைத்த நபர்கள் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இந்த அதிகார வர்க்கங்கள் எப்படியெல்லாம் வளைந்து கொடுப்பார்கள் அப்படின்றத மையப்படுத்தி அண்ணன் திருமாவர்கள் பல நாட்களுக்கு முன்பாகவே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார். வலியவனை கண்டால் இந்த அதிகார வர்க்கங்கள் வளைந்து கொடுப்பார்கள், எளியவனை கண்டால் எட்டி மிதிப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்தும் விதமாக தான் தற்பொழுது ஒரு சாதாரண சாமானிய மனிதன் மீது காவல்துறை அதிகாரிகள் அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் மேற்கொண்டு அடித்தே கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஸோ அந்த சம்பவம் என்ன, அதற்கு பின்னாடி சொல்லப்படுகின்ற தரவுகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்கள் பணிவந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். முதல்ல இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது மதுரை மாவட்டம் பக்கத்தில் திருப்பவனம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் மணப்புரம் காளி கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில். இந்த கோவில் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். ஸோ இந்த கோவிலில் தான் அஜித்குமார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் காவலாளியாக வேலை பார்க்குறாரு, வாட்ச்மேனாக வேலை பார்க்குறாரு. அப்போ அந்த கோவிலை தரிசனம் செய்வதற்காக திருமங்கலத்தை சார்ந்த ஒரு 2 நபர்கள் அவங்க காரில் வராங்க. காரில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அஜித்குமார்கிட்ட சாவியை கொடுக்குறாங்க. எப்பா இந்த வண்டியை பார்க் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி சாவி கொடுக்குறாங்க. அஜித்குமாருக்கு வண்டி ஓட்ட தெரியாது, அதனால் அந்த கார் சாவியை தன்னுடைய நண்பர்கிட்ட கொடுத்து காரை பார்க் பண்ணிடுன்னு சொல்லி சொல்லிடுறாரு. அவரும் காரை பார்க் பண்ணிடுறாரு. அப்புறம் கோவிலுக்கு சாமி கும்பிட போனவங்க என்ன பண்ணுறாங்க, வந்துடுறாங்க. அஜித்குமார்கிட்ட சாவியை வாங்கி வண்டியை திறந்து பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே அவங்க வச்சுருந்த ஒரு 10 பவுன் நகையை காணா அப்படின்றதான் குற்றச்சாட்டே. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அஜித்குமார்கிட்ட கேட்குறாங்க. அதன் அடிப்படையில் அந்த திருப்பவனம் சரகத்துக்கு உட்பட்ட காவல் நிலையம் இருக்கு இல்லையா, அந்த காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் ஆகுது. கம்ப்ளைண்ட் ஆன உடனே காவல்துறை அதிகாரிகள் அஜித்குமார் உட்பட மேற்கொண்டு ஒரு 4 நபர்கள் அவங்களையும் கூட்டிக்கிட்டு காவல் நிலையத்துக்கு கூட்டி போயிடுறாங்க. விசாரணைக்காக கூட்டி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த அஜித்குமாரை தவிர்த்து ஏனைய 4 நபர்கள் விடுவிக்கப்படுகின்றார்கள். அங்கே 4 பேர் விடுவிச்சுறாங்களாமா. அஜித்குமார்கிட்ட மட்டுமே தீவிர விசாரணைகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையில தான் அஜித்குமார் அவர்களுக்கு விசாரணையின் போது உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி அஜித்குமாரை ஒரு தனியார் மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து மறுபடியும் மதுரை மாவட்டத்தில் இருக்க ஜிஹெச் கூட்டி அங்கே இவங்களை அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே தான் செய்திகள் தெரிய வருகின்றது, அஜித்குமார் அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்ற மாதிரி செய்திகள் தெரிய வருகின்றது. ஸோ அதனால் அஜித்குமார் அவருடைய தாயாருக்கு தகவல் கொடுக்குறாங்க, சொந்த பந்தங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. சொந்த பந்தங்கள் எல்லாமே வந்துடுறாங்க. வந்துட்டு இது ஒரு சிறை மரணம், காவல்துறை அதிகாரிகளே என்னுடைய மகனை அடித்தே கொண்டிருக்கின்றார்கள், எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த அஜித்குமாருடைய தாயார் என்ன பண்ணுறாங்க, போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. உடலை வாங்க மறுக்கின்றார்கள். இதுதான் அங்கே நடந்த ஒரு சம்பவங்க. ஸோ இந்த சம்பவத்தை மையப்படுத்தி சம்பந்தப்பட்ட ஒரு 6 காவல்துறை அதிகாரிகளை தமிழக அரசாங்கம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா. ஸோ இதனை மையப்படுத்தி சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏன்னா நம்ம கடந்த ஒரு 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் வந்ததிலிருந்தே ஏறக்குறைய 21 சிறை மரணங்கள் நிகழ்ந்திருக்குது. 21 கஸ்டோடியல் டெத்து, சிறைக்குள்ள விசாரணை கூட்டிட்டு போய் நிறைய பேர் 21 நபர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருகின்றது. ஸோ அதனால் அஜித்குமாருடைய மரணம் என்பது காவல்துறை அதிகாரிகள் அடித்தே கொண்டிருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி தான் சமூக வலைத்தளங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய செயல்பாடுகளை மேற்கொண்டு சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக புதிய தலைமுறை இருக்கு இல்லையா, அந்த செய்தி நிறுவனம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு சில கேள்விகள்லாம் தூக்கி முன்னாடி வச்சிருக்கிறாங்க. அந்த கேள்விகள் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். அதாவது புகார் எழுத்துப்பூர்வமாக வழங்கப்பட்டதா இல்லாட்டி வாய்மொழி புகாராக வழங்கப்பட்டதா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதாவது என்னுடைய நகையை காணா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட் எழுத்துப்பூர்வமாக வழங்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டா இல்லாட்டி வெறும் வாய்மொழியாக வழங்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 2வது கேள்வி, அஜித்குமார் உள்ளிட்ட மீதம் ஒரு 4 நபர்களை விசாரணைக்கு கூட்டி போனாங்க இல்லையா,
அவங்கள எதன் அடிப்படையில் நீங்கள் காவலில் வைத்தீர்கள் அப்படின்ற மாதிரி கேள்வியை தூக்கி புதிய தலைமுறை முன்னாடி வைக்கிறாங்க. மூன்றாவதாக, சந்தேகப்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்களா, இல்லாட்டி குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இருப்பாங்களே, அவங்கள காவல் நிலையத்துக்கு கூட்டி போனாங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க நீதிமன்ற கஸ்டடியில் வந்து எடுக்கணும். ஸோ அப்போ நீதிமன்ற கஸ்டடியில் எடுக்கணும் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டுப்பாடுகள் பின்பற்றப்பட்டதா? 24 மணி நேரத்துக்குள்ள வந்து நீங்கள் வந்து நீதிமன்ற கஸ்டடியில் வந்து எடுக்கணும்ல. அப்போ நீங்கள் வந்து 24 மணி நேரத்தையும் தாண்டி நீங்கள் நீதிமன்ற கஸ்டடியில் எடுக்காமையே நீங்கள் தனியாக வச்சுருந்தீங்களா அப்படின்ற மாதிரி புதிய தலைமுறை கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க. நான்காவதாக, விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற அந்த இடங்கள் இருக்கு இல்லையா, அதாவது குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற இல்லாட்டி குற்றம் சாட்டப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரை கூட்டி போய் விசாரணைகள் மேற்கொள்வாங்களே, விசாரணைகள் மேற்கொள்ளுகின்ற இடங்கள் இருக்கும்ல, அந்த இடங்கள் அரசாங்கத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட இடமா? அரசாங்கம் வந்து ஒரு சில இடங்கள் வச்சுருப்பாங்க, இங்கே விசாரணைகளை இந்த இடத்துல தாங்க மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க, ஒரு சில இடங்களை வந்து அப்ரூவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடங்களில் தான் இந்த காவல்துறை அதிகாரிகள் அஜித்குமாரை வச்சு விசாரணை மேற்கொண்டாங்களா, இல்லாட்டி வந்து தனியாக இவங்களாம் கூட்டி போய் விசாரணை மேற்கொண்டாங்களா, அவங்க விசாரணைகள் மேற்கொண்ட இடம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட இடமா அப்படின்ற மாதிரி புதிய தலைமுறை கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க. அடுத்து, விசாரணைக்காக அழைத்து சென்ற அந்த காவல்துறை அதிகாரிகள் யார்? அந்த காவல்துறை அதிகாரிகள் யார்? அஜித்குமாரை போய் எப்படியும் கூட்டி போயிருப்பாங்க, எப்பா வாப்பா உன் மேலே வந்து ஒரு புகார் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி போய் கூப்பிட போயிருப்பாங்களே. அப்போ அந்த கூப்பிட போன அதிகாரிகள் யார்? அவங்களுடைய பெயர் பட்டியல்கள் ஏன் இன்னும் வெளிவரவில்லை அப்படின்னு சொல்லி புதிய தலைமுறை கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க. அதே மாதிரி அஜித்குமார் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி முதல்ல தனியார் மருத்துவமனைக்கு தான் கூட்டி போகிறாங்க காவல்துறை அதிகாரிகள். ஸோ அந்த தனியார் மருத்துவமனை எந்த மருத்துவமனை? அந்த தனியார் மருத்துவமனையினுடைய பெயர் என்ன? எதற்காக தனியார் மருத்துவமனையில் அஜித்குமாரை அட்மிட் பண்ணலை? ஏன் அட்மிட் பண்ணலை? இந்த கேள்வி வந்து புதிய தலைமுறை கேட்குறாங்க. நீங்கள் வந்து எப்படி ஹாஸ்பிட்டலில் கூட்டி போயிருப்பீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டி போனோடனே தனியார் மருத்துவமனை வந்து அட்மிட் பண்ணியிருந்துருக்கணும்ல, ஏன் பண்ணலை? சரி, ஒருவேளை பண்ணவில்லை என்றாலும் கூட அவங்க என்ன ரீசன் சொல்லி நாங்கள் அட்மிட் பண்ண மாட்டோன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது என்ன அப்படின்ற மாதிரி புதிய தலைமுறை கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அஜித்குமார் அவர்களுடைய மரணத்தில் பல்வேறு வகையான சந்தேகங்கள் வந்து இருக்குது, நிறையா வந்து இருக்குது. நமக்கும் ஒரு சில சந்தேகங்கள் கூட இருக்குது. அந்த சந்தேகங்கள் என்ன அப்படின்றதையும் கூட நம்ம சொல்லிடுவோம். அதாவது நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க, சமூக வலைத்தளங்களில் இவர் தவறாக வந்து கருத்து சொன்னார், அதனால் நாங்கள் வந்து அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு சிறையில் அடைத்துள்ளோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறையா செய்திகளை பார்த்துருப்பீங்க. சாதாரணமாக ஒரு கருத்து சொல்கிறதுக்கே வந்து இங்கே காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணி சிறையில் வந்து அடைக்கிறாங்க. ஆனால் அஜித்குமார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் கஸ்டோடியல் டெத்து வந்து ஆகிருக்கிறாரு. ஆனால் 6 அதிகாரிகளை வெறும் சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் வெறும் சஸ்பெண்ட் மட்டும் பண்ணாங்க? சாதாரணமாக முகநூலில் கருத்து சொல்கிறவனை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணியே உள்ளே வைக்கிறீங்களே, ஆனால் இங்கே ஒருத்தர் செத்துருக்கானே, அவன் படுகொலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அப்போ அவங்கள நீங்கள் கைது பண்ணி சிறையில் அடைக்காதது ஏன்? இந்த கேள்வி இயல்பாலும் இல்லையா? ஏன் நீங்கள் அடைக்கலை? மொத்தமாக 6 அதிகாரிகளை வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த 6 அதிகாரிகளுடைய பெயர்கள் என்ன? பெயரை பட்டியலிடுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிறட்டும். அதே மாதிரி சமூக வலைத்தளங்களில் ஒரு சில செய்திகள் பார்த்தோம். அதாவது அஜித்குமாருடைய தாயார் இருக்காங்க இல்லையா, அஜித்குமாருடைய தாயார், அதே மாதிரி அஜித்குமாருடைய சகோதரன், அவங்ககிட்ட திமுகவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி என்ன பண்ணியிருக்காரு, பேச்சுவார்த்தை வந்து மேற்கொண்டிருக்காரு. அதாவது இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை வந்து மேற்கொண்டிருக்காரு, சமரச பேச்சுவார்த்தை வந்து மேற்கொண்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அஜித்குமாருடைய தாயார்கிட்ட போய் சமரச பேச்சுவார்த்தையை மேற்கொண்ட அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி யார், அவருடைய பெயர் என்ன அப்படின்றதையும் கூட பொது வழியில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான சந்தேகங்கள் வந்து இருக்குது. எல்லா சந்தேகங்களையுமே நம்ம வந்து பொது வழியில் கேட்டுவிட முடியாது. ஏன்னா விசாரணைகளுக்கு ஏதாச்சும் தொய்வுகள் என்ற காரணத்துக்காக சமூக வலைத்தளங்களில் என்ன பேசப்பட்டதோ, அதே மாதிரி செய்தி தொலைக்காட்சிகள் என்ன கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சாங்களோ அதை மட்டும் தான் இந்த இடத்துல நம்ம அம்பலப்படுத்தியிருக்கோம். இந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகளும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமும் சரி, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வந்து பதவி ஏற்றதுலேருந்து மொத்தமாக இது வரைக்கும் 21 சிறை மரணங்கள் வந்து நடந்திருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் விசாரணை கூட்டி போன ஜெயராஜ், பென்னிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த 2 நபர்கள் கஸ்டோடியல் டெத் வந்து ஆனாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கல.
ஸோ இந்த மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்ற அந்த கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக பொங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சியிலே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவங்களுடைய அந்த மரணத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்னமும் கூட பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. எளியவர்கள் தானே, அவங்கள அடித்தா யார் கேட்க போகிறா அப்படின்ற மாதிரி மெத்தனை போக்கூட அவங்க இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி போக்குகள் எல்லாத்தையுமே மாற்றிக்கொள்ள வேண்டும். 2026 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒருவேளை வீழ்ச்சிகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த காக்கித்துறை தான். இந்த காக்கித்துறைகள் எளிய மக்கள் மீது ஏவப்படுகின்ற அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகள் தான் அப்படின்றத திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை தோழமையோடு பதிவு செய்து கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சி வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.